ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 12:1 எழுதப்பட்டபடி விசுவாசத்தை துவக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அந்த நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசத்தோடு இருங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி நல்ல ஒரு அருமையான வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். செய்து கொண்டே இருக்கிறார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளே போகிறீர்கள். அதைத்தான் சொன்னேன், விசுவாசத்தை அவர் துவக்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். விசுவாசிங்க. நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறேன். ஆண்டவர் அந்த பிரதிபலனை எதிர்பார்க்கிறவர் அல்ல, கேட்பதை அவர் கொடுப்பவர். ஒரு மனிதன் சென்று எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, உங்களை நம்பி வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுகிற வேளையில் அந்த மனிதன் ஒரு ஸ்டெப் நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேலே எழும்புவார். கடைசியில் சொல்லுவார், இப்போ என்னால் முடியாதுன்று. ஆனால் என் தேவன் அப்படி அல்ல. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் இருதயத்தில் இந்த வசனத்தினால், இந்த வாக்குத்தத்தத்தினால் விசுவாசமும் விசுவாச ஆவியும் எழும்பட்டும். மட்டுமல்ல, இயேசுவின் நாமத்தினால நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு செய்யப்படும் என்று அறிக்கையிடுங்கள். செய்யப்படும். கேளுங்கள், உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்படும். இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வார். இது வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இன்றைக்கு வசனத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்வதை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தரப்போகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை அவர் நிரப்பப் போகிறார். உன்னை அல்லது உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டப் போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்திலே நாளாகமம் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. 1 நாளாகமம், 2 நாளாகமம் என்கிற 2 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தின் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், முதல் 4 அதிகாரத்திலே தலைமுறைகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. தலைமுறைகள், ஒரு தலைமுறை ஆரம்பிக்கிறது, அடுத்த தலைமுறை ஆரம்பிக்கிறது. அப்படி தலைமுறைகளை குறித்து 1 நாளாகமம் 1 அதிகாரத்திலிருந்து 4 அதிகாரம் வரைக்கும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த 4வது அதிகாரத்தில் 9வது வசனமும் 10வது வசனமும் ஒரு மனிதனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. உங்கள் யாவருக்கும் தெரியும், அந்த மனிதன் பெயர் யாபேஸ். அந்த மனிதனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. மிக மிக அருமையான ஒரு சத்தியமும் ஒரு விசுவாச வார்த்தையும் அவன் பெற்றுக்கொண்டதையும் கர்த்தர் அவனை உயர்த்தினதையும் குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு குடும்பத்தின் வசனம், குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறவர்களுக்கு கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயமாய் செய்யப்படும். அருமையானவர்களே, தேவனை நோக்கி நான் விண்ணப்பிக்க போகிறேன், என் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்க போகிறேன், என் கரம் உயர்த்தி கேட்கப் போகிறேன் என்று நீங்கள் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் வருவீர்கள் என்றால் மனிதன் பார்க்கிறவனமாய் கர்த்தர் நம்மை பார்க்க மாட்டார். அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளையும் துன்பத்தையும் துக்கத்தையும் துயரங்களையும் கர்த்தர் பார்க்கிறார், தேவைகளை பார்க்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். நீங்கள் என்னிலும் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். அப்போ செய்யப்படும், நிச்சயமாய் செய்யப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 1 Chronicle chapter 4 verse 9 and 10. யாவரும் சேர்ந்து ஜெபத்தோடு இந்த வசனத்தை வாசிப்போமா? யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து
என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கென விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அடுத்த பகுதி, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமேன், ஆமேன். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டானாம். கர்த்தர் அவன் ஜெபத்தின்படி அவன் வேண்டிக் கொண்டதை, எதையெல்லாம் 4 காரியங்களை அவன் வேண்டிக் கொள்கிறான். வேண்டிக் கொண்டதை அவன் பெற்றானாம். யாபேஸ் என்றால் எல்லாருக்கும் இந்த வேத பகுதி தெரியும். அநேக முறை நீங்கள் தேவ செய்தியால் கேட்டிருப்பீர்கள். இருப்பினும் ஆண்டவர் அந்த தேவ செய்தி எனக்கு தந்தார், உங்களுக்கு சொல்லும்படி தந்தார். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அது ஒரு ஆசீர்வாதம். யாபேஸ் என்றால் அதன் அர்த்தம் துக்கம், துக்கத்தின் மகன். அவனுடைய தாய் யாபேஸ் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். துக்கத்தோடு அவனை பெற்றபடியினால். என்ன துக்கமோ அதில் எழுதப்படவில்லை. யாபேஸுக்கு துக்கமா, இல்லை யாபேசுடைய தாய்க்கு துக்கமா, தகப்பனுக்கு துக்கமா, தகப்பனுடைய பெயரும் அதில் குறிப்பிடவில்லை. ஆனால் யாபேஸ் என்றால் துக்கம். அவன் துக்கத்தின் மகன், துக்கத்தின் மகன். அவனுடைய நிலைமையும் அவனுடைய காரியங்களையும் குறித்து இங்கு கூறப்பட்டு இருக்கிறது. 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தானாம். வேண்டுதல் செய்தானாம். ஏனென்றால் அவனுக்கு அந்த குடும்பத்திற்குள்ளாலே தனக்கு தனிப்பட்ட முறையிலே ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அதை குறித்து அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தானாம். எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையிலே தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை நாம் ஆண்டவரிடம் சொல்லுகிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் சிறியவர்களோ பெரியவர்களோ படித்தவர்களோ படியாதவர்களோ இல்லாவிட்டால் வேறு வித்தியாசமான வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கோ அவர்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரின் தனிப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமாய் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் தேவைப்படுகிறது. யாரிடம் போனாலும் அது கிடைக்கவே கிடைக்காது என்ற ஒரு உறுதியோடு ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்து கேட்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு அவர்கள் செய்வார்கள், இவர் செய்வார் என்று. சில தாய்மார்கள், சில தகப்பன்மார்கள் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், என் பிள்ளை நல்லா படிக்க வச்சேன், நல்ல வேலை வேணும்னு அவனுக்காக நான் பல காரியங்களை செய்தேன். ஜெபித்ததை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஜெபிக்காதவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள் இது. என் பிள்ளைய நான் நல்ல காலேஜில் படிக்க வச்சேன், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சேன், அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிது. வேலை கிடச்சதுக்கப்புறம் எங்களை கவனிக்கவே மாட்டேங்கிறான். அப்போது இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பிள்ளைகள் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விட்டாங்கன்னா நம்மளை கவனிப்பாங்க. இத்தனை ஆண்டு காலமும் பிள்ளையை பெற்று படிக்க வைத்து பிள்ளைக்கு ஒரு வேலைக்குரிய காரியங்களை ஒழுங்கு பண்ணி கொடுத்து அவன் சம்பளம் வாங்குறது வரைக்கும் ஆண்டவரை நினைக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல. அதன் பிறகு சொல்லுகிறார்கள், அவன் நல்லா இருப்பான், எங்களுக்கு செய்வான்னு நினச்சோம், அந்த மக செய்வான்னு நினச்சோம், ஒரு பிரயோஜனமுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் பிரயோஜனமற்ற காரியங்களை சிந்தித்து ஆலோசனை பண்ணி செய்தார்கள். ஆனால் அந்த பிள்ளையை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இவங்களும் தன்னை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தால் இந்த தகப்பனுடைய மரண பரியந்தம் வரைக்கும், தாயுடைய மரண பரியந்தம் வரைக்கும் அந்த பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், நிச்சயமாக இருப்பாங்க. இது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரணம். அதே போல் யாபேசுக்கு ஒரு 4 ஆசீர்வாதங்கள், 4 காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். இந்த வேத பகுதியை பார்க்கிற வேளையில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய்ந்தான். எப்பொழுது? அந்த ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகு. அதற்கு முன்பாய் சகோதரெல்லாம் கனம் பெற்றவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் வசனம் சொல்லுகிற சகோதரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் மாற்றுகிறார் கர்த்தர். அவன் தாய் அல்ல, தாய்க்கு என்ன செய்தான்னா ஒரே ஒரு கிஃப்ட் தன் பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறார். இவனுக்கு பேர் துக்கத்தின் மகன், துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று. அதுதான் தாய் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, அந்த துக்கத்தை மாற்றுகிறவர். இன்னைக்கு என்ன துக்கத்தோடு வந்திருந்தாலும், என்ன வேதனையோடு வந்திருக்கிறாலும், சுமக்க முடியாத பாரத்தோடு காணப்பட்டாலும் கர்த்தர் அதை மாற்றுகிறவர், மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமேன். அவன் முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், தேவனே என்னை ஆசீர்வதியும். 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்.
தன் சகோதரை பார்க்கிறோம், இவன் கனத்துக்குரியவனாய் இல்லை, கனவீனத்துக்குரியவனாய் காணப்படுகிறான். அவர்கள் கனத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறாங்க. ஆனால் இவன் கனவீனத்துக்குரியவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் சுற்றிலும் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நன்றாய் வாழுகிறார்கள், இவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. குடும்பத்தில் உள்ளவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் குடும்பமாக இருக்கிறார்கள், எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒருவனாலும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராலும் அவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறான். யாபேசின் இருதயமும் என்ன காரணம்னு தெரியல, அவன் துக்கப்படுகிறான். அவன் துக்கம் உள்ளவனாய், துக்கம் நிறைந்தவனாய், எல்லாராலும் கனவீனப்படுத்தப்பட்டவனாய் காணப்படுகிறான். யார் நம்மை எந்த காரியத்தின் நிமித்தமாய் கனவீனப்படுத்துகிறார்களோ கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். மாற்றி செய்கிற தேவன். அவர் நம்மை கனவீனப்படுத்துகிறவர் அல்ல. என்ன காரியத்தினால? ஒருவேளை ஏழையாக இருக்கலாம், ஒருவேளை படியாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை வருமானம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு பாதத்தை பிடித்து கொண்டான் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து கனத்துக்கு உரிய பாத்திரமாய் அவன் நடத்த வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அவங்களுக்கு முன்பாக சத்துருலாம் சுற்றி இருக்கிறான், அவங்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறார். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட போகிற வேளையில் யாருக்காவது பிதாவோ இயேசுவோ இல்லை என்று சொன்னது வேதத்தில் இல்லை. தேடி வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போலத்தான் யாபேசும் ஒவ்வொரு நாட்களிலும் துக்கத்திலே ஆரம்பித்து அந்த நாட்களை துக்கத்தோடு முடிக்கிறவனாய் காணப்பட்டான். யோபு சொல்லுகிறாரு, என் துக்கம் மகா கொடியது என்று சொல்லுகிறார். மகா கொடியது, என் துக்கம் மகா கொடியது என்று சொல்லி அவர் புலம்புகிறாராம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அதே போல இந்த யாபேசுக்கு துக்கம் அவனுக்கு முன்பாக நிற்கிறது. அந்த துக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று நான் நிச்சயமாய் அவன் கண்ணீர் வடித்திருப்பான், அவன் புலம்பி அழுதிருப்பான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும். அவன் ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஜெபமானது கருத்துள்ள ஜெபமாய் காணப்படுகிறது, உருக்கமான ஜெபமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய கண்களும் கர்த்தர் பார்க்கும்படியாய், கர்த்தர் கேட்கும்படியாய் அந்த அளவுக்கு அவன் ஜெபிக்கிறான். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற என்னை ஆசீர்வதியும். இன்றைக்கு கூட துக்கத்தை மறைத்து கொண்டு மனிதர்களுக்கு முன்பாய் சந்தோஷமாய் காணப்படுவது போல நடிக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு முன்பாய் துக்கத்தோடு வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் துக்கங்கள் வரும், வேறு சில காரியங்கள் துக்கம் வரும். உடனே என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, இந்த தேசத்தை விட்டு வேறு எங்கேயாவது போனால் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா என் துக்கம் மாறணும். இருக்கிற இடத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அதற்கு உதாரணம் யாபேஸ் தான். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26:3 ஈசாக்கிடம் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இந்த தேசத்தில் மட்டும் வாசம் பண்ணு. ஏனென்றால் அந்த ஈசாக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக எப்பொழுதும் காணப்படுகிறவன், அவன் ஜெபிக்கிறவன். அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் போகுது? உனக்கும் உன் சந்ததிக்கும் போகுது. இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்று. பிரியமானவர்களே, என் துக்கங்களை கர்த்தர் தாமே மாற்றி துக்கப்படுத்தப்பட்டவர்களுக்கு முன்பாய் நம்மை ஒரு ஆசீர்வாதமாய் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? என் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிற வேளையில் துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்மை ஒரு சாட்சியாய் அவர் மாற்றுகிறார், அங்கே வைக்கிறார். துக்கங்களை நாம் சுமந்து கொண்டு இருக்கிற வேளையில் அந்த துக்கம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பெருமை சிலர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே இது என்னோட நிற்கட்டும், வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு. ஏன்னா யோப மாதிரி இவங்க துக்கப்படுறது மாதிரி இவங்க ஒரு நடிப்பு.
என்னோட இருக்கட்டும், வேற யாருக்கும் இந்த துக்கம் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு அல்ல. ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றும், ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றி என்னை ஆசீர்வதியும். நான் ஒரு கனம் பெற்றவனாய் மாறணும்னு அவங்க வார்த்தை சொல்லல, ஆனால் கர்த்தர் அவனை மாற்றி இருக்கிறார், கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார். முதலாவது என்னை ஆசீர்வதியும், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றினார். இரண்டாவது ஜெபம் என்னவென்றால், என் எல்லையை பெரிதாக்கும். அது உம்மாலத்தான் முடியும் ஆண்டவரே. எல்லை என்று சொல்லுகிற வேளையில் வீட்டின் எல்லை அல்ல, நிலத்தின் எல்லை அல்ல. நீர் ஆசீர்வதித்து என்ற வாழ்க்கையின் எல்லையை நீர் விஸ்தாரமாக்கும், பெரிதாக்கும் பெரிதாக்கும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறவன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். வெளியே போனால் யாபேஸ்ன்னு யாராவது கூப்பிட்டா உடனே இவனுக்கு இருதயத்தில் வேதனை வரும். ஏன்? நான் என்ன செய்தேன்? நான் துக்கத்தின் மகன் என்று என் தாய் போட்ட பேரின்படி இவன் என்னை யாபேஸ் என்று கூப்பிடுகிறான். நன்றாக ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று விரும்பி போகிற வேளையில் எவனோ ஒருவன் வழியில் நின்று என்ன யாபேஸ் அப்படின்னு சொல்லுகிற வேளையில், என்ன துக்கத்தின் மகனே, என்ன துக்கம் நிறைந்தவனே, அப்படி தான் பாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாமல் இவன் தனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு விட்டு, இல்லை தனக்கென்று ஒரு அறையை அந்த வீட்டில் எடுத்து வைத்து விட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கலாம். வேண்டாம். வெளியே போய் துக்கப்படுவதை விட, வேதனைப்படுவதை விட, அழுவதை விட, கண்ணீர் வடிப்பதை விட என் தாயிடம் போய் சொன்னாலும் என் துக்கத்தை மாற்ற மாட்டாள். ஏனென்றால் அவள் தான் எனக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். மாற்ற முடியாது. என் சகோதரத்தில் போனால் அவர்களும் மாற்ற மாட்டார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் எல்லாம் கருத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள், நல்லது தான். ஆனால் என்னை கவனிப்பாரில்லை, என்னை கேட்பாரில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ? கவனிக்க ஒருவர் இருக்கிறார். உன்னை உண்டாக்கின, உன்னை உருவாக்கின உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். மறந்துட்டா எல்லாம் போச்சு. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். இங்கே சொல்லுகிறான், என் எல்லையை பெரிதாக்கும், என் எல்லையை பெரிதாக்கும். சங்கீதம் 119:96 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 119:96 சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். போதும், சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன். இந்த சங்கீதக்காரனை பாருங்க, ஓடி 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 சவுலுக்கு பயந்து, ஓடி ஓடி தன் சொந்த மகனுக்கு பயந்து குகையில் தங்கி, வெளியே தங்கி, வனாந்தரத்தில் தங்கி தன் வாழ்க்கையை நடத்தினவன். இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். சம்பூர்ண எல்லையை, ஆசீர்வாதத்தின் எல்லை. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. கர்த்தர் என்னுடைய எல்லையை பெரிதாக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே, என்னிடத்தில் எதுவும் இல்லை ஆண்டவரே, நான் வறுமையான பாத்திரமாக இருக்கிறேன் கர்த்தாவே. என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை தேடி வருகிற வேளையில், உன்னை கவனிக்கிற வேளையில் கர்த்தர் இப்படி கேட்பார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:19 ஆகாய் 2:19 களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனுக்கு களஞ்சியம் இருக்கிறது, அங்க விதை தானியம் இல்லை. விதை தானியம் உண்டோ? அங்க இல்லை. திராட்சை செடி இருக்கிறது, அத்திமரம் இருக்கிறது, மாதுளம் செடி இருக்கிறது, ஒலிவ மரம் இருக்கிறது, ஒன்னிலையும் கனி இல்லை. கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் என்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆகாய் 2:19 படி, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் வறுமையை பார்க்கிறார் ஆண்டவர், உன் தரித்திரத்தை பார்க்கிறார் ஆண்டவர். உன் எல்லை குறுகின ஒரு எல்லையாய் காணப்படுகிறது. ஆண்டவரை ஏன் படைத்தீர், இந்த எல்லைக்குள் ஏன் என்னை அடக்கி வைத்திருக்கிறேன் என்று கூட நீ கேட்டிருக்கலாம். பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் களஞ்சியத்தில் தானியமே இல்லைப்பா. இதுக்கெல்லாம் அர்த்தம் வேற இருக்கிறது. திராட்சை செடி இல்லைப்பா, திராட்சை கனி இல்லைப்பா, அத்திமரம் இல்லைப்பா, மாதுளம் செடியில் கனி இல்லைப்பா, ஒலிவ மரம் இல்லைப்பா. எல்லாம் இருக்குது, இருந்தும் கனியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிட்டபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன், பெரிதாக்குவேன் என்று இன்று முதல்
இன்று முதல் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தின் மீது கருத்தை வைத்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்கணும். உமது கரம் என்னோடு இருக்கணும். ஜெபித்திருக்கோமா நம்ம? இப்படி யாராவது ஜெபித்திருக்கிறோமா? உமது கரம் என்னை தொடணும், உமது கரம் என்னை பிடித்து நடத்தணும். சரி, ஒரு இடத்துக்கு போகிற வழியில் உமது கரம் என்னை பிடித்து நடத்தணும், அவ்வளவுதான். அல்லாது உமது கரம் என்னை ஆசீர்வதிக்கணும், உமது கரம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். ஆனால் இந்த யாபேசின் ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 24 மணி நேரமும் என் ஜீவிய காலம் முழுவதும் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு காணப்பட வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும். துக்கத்தின் மகன்தான் அவன். அப்படி அழைக்கப்பட்டாலும் அவனை ஒருவேளை மற்றவர்கள் அவனுடைய கரத்தினால் இவனை துக்கப்படுத்தி இருக்கலாம். அதோ போறான் துக்கத்தின் மகன், அதோ போறான் பாரு இவன், அப்படி எப்படின்னு சொல்லி அவர்கள் இவனை தங்கள் கரம் நீட்டி துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியுது, கர்த்தரனை துக்கப்படுத்துகிறவர் அல்ல, கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறவர். ஒரு அருமையான வார்த்தை இது. உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். என்கிட்ட நான் தூங்கினாலும் முழித்திருந்தாலும் எங்கே நடந்தாலும் எங்கே போனாலும் நான் சாப்பிட்டாலும் ஆண்டவரே பிதாவே உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். ஜெபியுங்க. அந்த கருத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுங்க. பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாக மனிதனுடைய நாவு எழும்பலாம், மனிதனுடைய கண்கள் எழும்பலாம், மனிதன் உன்னை கரம் நீட்டி குற்றப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் உனக்கு ஒரு பாதுகாப்பு, கர்த்தருடைய கரம் உன்னோடு இருந்தால் அவன் வாயை மூடிட்டு போயிட்டே இருப்பான், வரவே மாட்டான். கர்த்தர் வெளிப்படுத்துவார், கர்த்தர் வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தி அவனையே அவனுக்குரிய காரியங்களை அடக்குவார். அப்படி தான் இங்கே அடக்கி இருக்கிறாரு. எப்படி தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தார். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், கர்த்தருடைய கரம் உயர்த்துகிற கரம், கர்த்தருடைய கரம் மேன்மைப்படுத்துகிற கரம். எவ்வளோ மகிமையான காரியங்களை அவருடைய கரங்கள் செய்து முடிக்கிறது பாருங்க. எவ்வளோ வல்லமையான காரியங்களை செய்கிறது. ஒரு குடும்பத்துக்குள் இருக்கிற ஒரு யாபேசை கவனிக்க யாருமே இல்லை. ஆனால் அவன் கேட்குறான், ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாக புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். நன்றாக இந்த வேதத்தை கவனிக்கணும், நீங்கள் வேத பகுதியை கவனிக்கணும். டியூட்ரானமி சாப்டர் 4 verse 34. உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகள் நடுவிலிருந்து நம்மை, ஆண்டவரை அறியாத புறஜாதியாய் நாம் இருந்தோம், அந்நியர்களாய் இருந்தோம், ஆண்டவருக்கு தூரம் போனவர்களாய் இருந்தோம். ஆனால் தேவனோ அப்படி அல்ல. அந்த ஜாதிகள் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் கவனித்துக் கொள்ளுங்கள், வல்லமையுள்ள கருத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எங்கே இருக்கிறீங்க சகோதரனே? எந்த இடத்துல காணப்படுகிறீங்க? வாழ்க்கையிலே கசப்பு, வெறுப்பு, தனிமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, துரத்தப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமையில் நீ காணப்படுகிறாயா? இருக்கிற இடத்துல கேளு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. யாபேசு கேட்டான் இல்லையாப்பா, யாபேசனை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரை என்னோடு இருக்கணும். கர்த்தர் தூக்கி சுமந்து கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, என்னையும் ஆசீர்வதியும். ஒரே ஒரு வார்த்தை, என் எல்லையை விஸ்தாரமாக்கும், பெரிதாக்கும். ஒரே ஒரு வார்த்தை, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், இருக்க வேண்டும்.
இருக்க வேண்டும். கேட்டு பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஏன் அந்த கரம், நான் இப்படி நினைக்கிறேன், ஏன் அந்த கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று அவன் பிதாவை நோக்கி ஜெபித்தான், தேவன் நோக்கி ஜெபித்தான் என்றால் 1 நாளாகமம் 29:12 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Chronicles chapter 29 verse 12. 1 நாளாகமம் 29:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர், எல்லாத்தையும் ஆளுகிறீர், என்னையும் நீர் ஆண்டு கொண்டிருக்கிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. உம்முடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தினால் ஆகும், உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்பா, அதைத்தான் அவன் கேட்டிருக்கிறான். உம்முடைய கரத்தினால் ஆகும். என்ன மேன்மைப்படுத்த, பலப்படுத்த, இல்லாவிட்டால் எனக்கு ஐஸ்வர்யமும் கனத்தையும் தர யாராலும் முடியாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அவன் வாலிப பருவத்தில் இருந்திருக்கிறான், வாலிப பருவத்தை தாண்டி இருக்கிறான். நான் துக்கத்தின் மகனாகத்தான் இருந்திருக்கிறேன், துக்கத்தின் மகனாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பரிதாபமான ஒரு நிலைமை, நினைத்து பாருங்க. ஆனால் அவன் யாரிடமும் போய் தன் நிலைமையை சொல்லி ஏதாவது கிடைக்குமா என்று அவன் போகலை. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் படைத்தவருடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், உமது கரத்திலே சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, கனம் இருக்கிறது. உம்முடைய கரத்தினால என்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும். விசுவாசிங்க, தேவனை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே வைத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். சித்தம் இன்றைக்கும் அவருக்கு அந்த சித்தம் உண்டு. இதற்காக இந்த யாபேசின் சரித்திரத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரில, இது பலருக்கு தெரியும், தெரிந்த ஒரு சரித்திரம்தான். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், யாபேஸ் துக்கத்தின் மகன் பெயர் மாறினது போல உங்கள் பெயரையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மாற்றுவார், மாற்றுவார். கடைசியாக அவர் கேட்கிறார், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலாம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வேளையில், ஆண்டவர் இவருடைய எல்லையை விஸ்தாரமாக்குற வேளையில், விரிவாக்குற வேளையில், ஆண்டவருடைய கரம் இவரோடு இருக்கிற வேளையில், இப்போ சகோதரை பார்க்கிற கனம் பெற்றவனாய் அவன் மாறப்போகிறான், மாறிக்கொண்டே இருக்கிறான். இந்த நேரத்தில் எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது ஆண்டவரே, தீங்கும் வரக்கூடாது. என்னை பார்க்கிற சத்துரு எனக்கு எதிராக எழும்பக்கூடாது, பகைஞன் எனக்கு விரோதமாக எழும்பக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கக்கூடாது, மனிதர்கள் என்னை வேதனைப்படுத்த விரோதிக்க எழும்பக்கூடாது, துக்கப்படுத்தாதபடி அவை எல்லாவற்றுக்கும் விலக்கி என்னை காத்து அருளும், காத்து அருளும். யோவேல் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. பேஜ் நம்பர் 1061, 1061. யோவேல் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர். கடைசி லைன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அதனால தீங்கு ஒன்றை தொடராது. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். யாபேசே, நீ ஆராதிக்கிற தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். என் சகோதரனே, சகோதரியே, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஒன்று உன்னை தொட விட மாட்டார், உன்னை அணுக விட மாட்டார், உன் பக்கத்தில் வர விட மாட்டார். உன்னை தொடுகிறவன் தீங்கு செய்ய வருகிறவனாய் வந்தபடியால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், அவனை நான் பார்த்துக் கொள்வேன். ஆமேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சகோதரி, சகோதரியே, பொல்லாத மனுஷர்களால், அசுத்த ஆவிகளால், துன்மார்க்கன் துஷ்டர்களால் தீங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ? உனக்காக யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாயோ? ஆனால் உனக்காக மனது உருக்கம் நிறைந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது, உனக்காக மனது உருக்க நல்ல இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். உன்னை ஆசீர்வதிப்பார், உன் எல்லையை விஸ்தாரமாக்குவார். மட்டுமல்ல, தீங்குக்கு துக்கப்படுகிற ஒரு தேவன், தீங்குக்கு துக்கப்படுகிற தேவன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்து அருளும் என்று கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிற வேளை ஒரு மனிதன் உன்னை தொடவே முடியாது. ஒரு மனிதனும் தொட முடியாது. பழைய பாடு புஸ்தகத்தில் யுத்தத்தில் பாருங்கள், எதிரிக்கு ஏராளமான வீரர்கள் இருப்பார்கள், குதிரைகள் இருக்கும், ரதம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் காணப்படாது. அதில் கொஞ்சம் தான் இருக்கும். ஒன்றும் வேண்டாம். சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிறார்கள். கடந்து போகிற வேளையில் தன் குடும்பத்தோடு தான் போகிறாங்க. அந்த ஜனத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. பின்னால் வருகிறது பார்வோனுடைய சேனை வந்ததான். ஒரு சேனையும் தொட முடியலையே, தொட முடியாத. இன்றைக்கு சொல்லுகிறேன், மறைவாய் உங்களுக்கு தீங்கு செய்யும்படியாய் மறைவாய் வைத்திருக்கிற கண்ணிகளெல்லாம் கர்த்தர் திரும்ப அனுப்ப போகிறார், திரும்ப அனுப்ப போகிறார். அது நடக்கும். உனக்கு விரோதமாய் பேசுகிற வாய் அடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. உன்னை துக்கப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைப்பவர்களுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமையாய் மாறப்போகிறது. ஏன்? கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறபடினால் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னை விலக்கி காத்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 15:11. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாக சொல்லுகிறேன். அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. தீங்கின் காலத்தில் பயப்படாத, நெருக்கத்தின் காலத்தில் பயப்படாத. நான் எழும்பி இருக்கிறேன். உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம். சத்துருவுக்கு எதிர்பட்டாருன்னா சத்துருவுக்கு நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வந்துட்டா இருக்கிறான் சத்துரு, வர விடுவார், எழும்ப விடுவார். ஆனால் ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தரலும் என்று சொல்லுகிற வேளையில் கர்த்தர் ஒரு சேனையின் வீரனாய், சேனையின் அதிபதியாய் தன் சேனைகளோடு அவனுக்கு எதிர்பட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீங்க, நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஆமேன். எவ்வளோ மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். உனக்கு சகாயம் செய்வேன் என்று திரும்ப என்ன என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்லுகிறாரா? மெய்யாகவே சொல்லுகிறார். வாக்கு மாறாதவர், உண்மையாகவே சொல்லுகிறார். பாருங்க, வேண்டிக் கொண்டது எல்லாம் எப்படி என்ன தேவையோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டான். யாபேசுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார், 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 கொடுத்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் வரைக்கும் நம்மை நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் உன்னை உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, உமது கரம் எனக்கு வேணும், அது என்னோடு இருக்கணும் கர்த்தாவே. தீங்கு நாட்களில், தீங்கு காலத்தில் அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தரலும், என்னை விலக்கி காத்தரலும். சில வேளையில் மனுஷன் நினைக்கலாம், இவனை இப்படி செய்தால் இவன் ஊரை விட்டே ஓடிடுவான், நாட்டை விட்டே ஓடிடுவான், வீட்டை விட்டே ஓடிடுவான், இவனை அழிச்சு போடலாம். கர்த்தர் அதுக்கு முந்திக்குவார். அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தீங்கின் காலம் நெருக்கத்துங்க. அப்போ ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? நம்முடைய தீங்கின் காலமும் நெருக்கத்தின் காலத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடனே நமக்கு தெரியாமலே அவர் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லல, உனக்கு சகாயம் செய்வேன் என்று
மெய்யாகவே சொல்லுகிறேன், திடன் கொள்ளுங்கள், உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க, ஆண்டோட பாதத்தில் முழங்கால் படியிடுங்க. என்னை ஆசீர்வதின்னு கேட்கிறதுல தப்பே கிடையாது. அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர்களும் இல்லை, நாம் உயிரோடு இருக்கிறோம். நமக்கு அந்த வார்த்தைகளை தேவன் தருகிறார். சில ஜெபிக்கிறது கிடையாது. ஆபிரகாமுக்கு இப்படி சொன்னார், ஈசாக்குக்கு இப்படி சொன்னார், யாக்கோபுக்கு இப்படி சொன்னார் உண்மைதான். இன்னைக்கு அவங்க இல்லையே, இப்போ உனக்கு தானே சொல்கிறாரு. நீ படிக்கிற, நீ தியானிக்கிற, அது உனக்கு தான் சொந்தம், உங்களுக்கு தான் சொந்தம். அது நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணுவேன் ஆண்டவரே. அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு, வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை. அப்போ என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் சந்திப்பார். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து. அதான் அவன் கேட்குறான், உமது கரம் என்னோடு கூட இருக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும். உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் தருவேன் தருவேன். அதுக்கு அடுத்த சொல்லப்பட்ட, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றேன், உனக்கும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவன் வேண்டிக் கொண்டது எல்லாம் எப்படி தேவன் யாபேசுக்கு பதில் கொடுத்தாரோ, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாரோ, தன் சகோதரை பற்றிலும் கனம் பெற்றவனாய் அவனை மாற்றினாரோ, அதே போல் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை செய்தியாய் கொடுத்தேன். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வரப்போகிறது. அந்த ஜீவனின்படி கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். 10வது வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் பெற்றுக்கொண்டான். வேதம் போய் சொல்லாது, கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லாது, கர்த்தர் போய் சொல்ல மாட்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும், யாபேசு நிலைமையில் காணப்பட்டாலும், அவன் வேண்டிக் கொண்டதை யாபேஸ் பெற்றது போல, கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினது போல நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்குள் வாழ விரும்பினால் தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, வருமானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அதை தேடி இதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு நாள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிற வேளையில் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் இழந்து நிற்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்குரியதை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாபேசின் தேவன் நம் தேவன். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நாம் விசுவாசித்தால், நாம் வேண்டிக் கொள்வதையும் தேவன் நமக்கு அருள வல்லவராயிருக்கிறார். 4 காரியங்கள் சொல்லுங்க பார்ப்போம். தேவனே, சத்தமா, தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். 3வது, உமது கரம் என்னோடு இருக்கட்டும், இருக்க வேண்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலாம். வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தன் சகோதரை பார்க்கிறோம் கனப்படும். இந்த வருஷ இறுதிக்குள்ளால நீ உண்மையாய் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வாய் என்றால், எல்லாரும் பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை கனம் பெற்றவனாய் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். நீ துக்கத்தின் மகன் அல்ல, கனத்துக்குரிய ஒரு மகனாய் கர்த்தர் மாற்றுவார். உலகம் கொடுத்த பட்டம் துக்கத்தின் மகன், கர்த்தர் கொடுத்த பட்டம் கனத்துக்குரிய மகன், கனத்துக்குரிய பாத்திரம். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னால் உன் வீடு இயேசு வாசம் பண்ணுகிற வீடாய் மாறட்டும். உன்னால் உன் வீட்டில் துதியும் ஸ்தோத்திரமும் எழும்பட்டும். எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் வா, தேவனை நோக்கி காத்திரு. கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் அந்த காலத்தில் விரும்புகிறார். எல்லாரை சுற்றிலும், எல்லாரை காட்டிலும் கர்த்தர் அவர்கள் நடுவில் உன்னை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? எல்லாரையும் எழுந்து நிற்போம். யாபேசின் தேவனை நம் தேவனாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏனென்றால்
யாபேஸ் எத்தனை வருஷங்களாய் துக்கத்தை சுமந்தானோ தெரியல. அவன் எத்தனை வருஷமாய் பாடுகள் அனுபவித்தானோ தெரியல. அவன் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டானோ தெரியல. அவன் இருதயத்தில் இருந்த அந்த வாஞ்சை விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். தேவனை நோக்கி சொல்கிறான், அப்பா என்ன ஆசீர்வதிங்கப்பா, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கணும் ஆண்டவரே, உமது கரம் என்னோடு இருக்கணும் ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி இந்த தீங்கில் நினை விலக்கி காத்தரலும். அவனை சுற்றி உள்ளவர்களாய், அவனுக்கு தெரிந்தவர்களாய் எவ்வளவு கனவீனப்படுத்தப்பட்டான் பாருங்க. தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கனத்துக்குரிய பாத்திரம். ஆனால் மனிதர்கள் அவர்களை கனவீனப்படுத்துகிறார்கள். பார்க்கிறவர்கள் பரியாசம், நிந்தை, அவமானம், குற்றம், வேறு பட்ட பெயர், வேறு சில காரியங்களை வைத்து அழைக்கிறார்கள். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையில் நீ கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இந்த யாபேசை பார். அவனுக்கு யாரும் துணைக்கு இல்லை, யாரும் அவனுக்கு கிடையாது. ஆனால் அந்த யாபேஸ் என்னை நோக்கி இந்த 4 காரியங்களை கேட்டான். இந்த 4ம் அவனுக்கு தேவைதான், இந்த 4ம் நமக்கு தேவைதான். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். தவறில்லை, கேட்பதில் தவறில்லை. நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. என் எல்லையை பெரிதாக்கும் ஒரு குறுகின எல்லைக்குள் என்னை சுற்றிலும் ஒரு வட்டம் போட்டு நான் என்னை முடக்கி கொண்டிருக்கிறேன். நான் அதற்குள்ளே இருக்கிறேன். நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன். நான் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். மற்றவரை பார்ப்பதற்கே எனக்கு பயமாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது. ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்குனீர்னா அந்த எல்லைக்குள் நீரும் வாசம் செய்வீர். ஆமீன். நீ தருகிற ஆசீர்வாதத்தை நீர் பாதுகாப்பீர். எல்லை பெருக்குனீர் என்ற பெரிதாக்குனீர் என்றால் அந்த எல்லைக்குள்ளே நீர் வாசம் செய்வீர். ஆண்டவரே, உமது கரம் எனக்கு வேணும்ப்பா. 24 மணி நேரம் உம்முடைய கரம் என் சிரசின் மீது இருக்கணும். உமது கரம் என்னை தொடணும். உமது கரங்களின் காயங்களை ஆற்றணும். உமது கரம் என் இருதயத்தின் மீது தொடணும். இருதயத்தின் வேதனைகளை மாற்றி போடணும். உமது கரம் எப்பொழுதும் என்னை தாங்கவும் ஏந்தவும் சுமக்கவும் தப்புவிக்கவும் இருக்கணும். ஆண்டவரே, உமது கரம் என்னோடு இருக்கணும். கேட்பீங்களா? அடுத்தவங்க வந்து என்னை காப்பாற்றுவாங்க, அடுத்தவங்க வந்து என்னை தூக்கிட்டு போவாங்க, அடுத்தவங்க வந்து என்னை சுமப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள், இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. தூக்கிட்டு போகிறவன் ஒரு இடத்துல கொண்டு பள்ளத்தில் பாதாளத்தில் கொண்டு போடுவான். பார்க்க வருகிறவன் பரியாசம் பண்ணுவான். கேட்குறவன் நிந்தைகளை அனுப்புவான், அவமானத்தை அனுப்புவான். ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, கரம் பிடித்து நடத்துவதை விட 24 மணி நேரம் உம்முடைய கரம் என்னோடு இருந்தால் என்னை போஷிப்பீர் ஆண்டவரே, என்னை காப்பீர் ஆண்டவரே. அந்த கருத்து நிழலுக்குள் என்னை மறைத்து வைத்து கொண்டிருப்பீர் ஆண்டவரே. நடக்க வேண்டிய வழியில் என்னை உம்முடைய கரம் பிடித்து நடத்தி எல்லாம் உம்முடைய கருத்துக்கு உண்டு ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அதற்கு ஆண்டவரே தீங்கு அப்பா, என்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிற வேளையில் மனுஷன் சதி ஆலோசனை பண்ணுவான் ஆண்டவரே. பொய்யான காரியங்களை பேசுவான் ஆண்டவரே. சில பொய் புரட்டர்களை அழைத்து கொண்டு வருவான் கர்த்தாவே. எனக்கு விரோதமாக எழும்புவான் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்கத்தின் காலத்தில் அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை மறைத்து போட்டு நீர் என்னை விலக்கி காத்தரலும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதம், மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கடைசியாக அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கேளுங்களேன். 4 காரியம்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமை சகோதரியே, எனக்கு பிரியமானவர்களை கேளுங்களேன். என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, என்னோடு இருங்கப்பா. தீங்கனை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தரலுங்க ஆண்டவரே. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளின போது
யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் அதிகம் கனம் பெற்றவனாய் இருந்தான். கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். கேட்கிறீங்களா? கேட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த 8வது மாதத்திலிருந்து வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தப் போகிறார். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உன் மூலமாய் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் கேட்கிறேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் என் ஜெபத்தை தள்ளாமல் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தால் கேட்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும், ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், யாபேசை போல கதறிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மூலமாக அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் குடும்பத்திற்கு சாப கட்டுகள் முறிந்து போகும்படியாய், உடைந்து போகும்படியாய், வியாதியின் கட்டுகள் உடைந்து போகும்படியாய், தரித்திரத்தின் கிரியைகள் உடைந்து போகும்படியாய் ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை அரும் நீருட்ட மாற்றுகிறவரே, வறண்ட நிலங்கள் எல்லாம் களிகூறும்படியாய் ஆண்டவரே தண்ணீரால் நிரப்புகிறவரே, ஆண்டவரே ஊற்றுகளை உண்டாக்குகிறவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு எல்லையும் இயேசுவின் நாமத்தினால ஐ வில் என்லார்ஜ் யுவர் டெரிட்டரி என்று சொன்னீரே, அந்த எல்லைகளை எல்லாம் கர்த்தர் விஸ்தாரமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த எல்லைகள் ஒரு சமாதானத்தின் எல்லைகளாய் மாறட்டும், சந்தோஷத்தின் எல்லைகளாய் மாறட்டும், விடுதலையின் எல்லைகளாய் மாறட்டும், இயேசுவின் ஆசீர்வாதத்தின் எல்லைகளாய் மாறட்டும். மாற்றுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். மாற்றுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இனி இந்த வீட்டுக்குள்ளே அழுகைய புலம்பல காணப்படக்கூடாது ஆண்டவரே. மாறாக தேவ சமாதானமும் துதியின் சத்தமும் எழும்பி அவருடைய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் கர்த்தாவே. 3வது கேட்கிறான், உமது கரம் என்னோடு இருக்கணும் கர்த்தாவே. தகப்பனே, ஒரு விசை உம்முடைய பரிசுத்த கரத்தை, அந்த ஆணி வாய்ந்த கரத்தை, தழும்புகள் நிறைந்த கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் காண்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒரு வேளை யாபேஸ் உம்முடைய கரத்தை பார்த்திருப்பான் ஆண்டவரே. உம்முடைய கரம் செய்த அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பான் ஆண்டவரே. நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விசை உமது கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக. அந்த கருத்தில் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீரோ அது எல்லாம் இந்த வேளையில் அவர்கள் மேல் பொழியப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொழிய பண்ணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற வேளையில் பிசாசானவன், சாத்தான், சத்துரு, விரோதி எழும்புவான் ஆண்டவரே. ஏதாவது இவங்களுக்கு செய்யணும்னு சதி ஆலோசனை பண்ணி எழும்புவான் கர்த்தாவே. அக்கித்தோப்பின் ஆலோசனை அதமாக்குற தேவன், ஆமானின் கிரிகளை அழித்த தேவன், இந்த தீங்கு இவரை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காக எதிர்பட்டு சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே, அதுவும் மெய்யாகவே செய்வேன் என்று சொன்னீரேப்பா. அப்படியே என் ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த தேவ செய்தியின் முடிவில் அல்லாவிட்டால் தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலேயே, அந்த பாயிண்டாய் சொன்ன வேளையிலேயே ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொண்டதை கர்த்தாவே நீர் அருளினார் என்று எங்கள் காதுகள் கேட்க, அவர்கள் சாட்சி சொல்ல உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். மற்றவர்களுக்கு முன்பாய் ஒரு பரிகாசமாய் இருந்தவர்கள், நிந்தை, வேதனை, அவமானத்தை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தாவே கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உயர்த்த போகிறீர். அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கர்த்தரால் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து ஒரு விசுவாசம், ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அது போதும். நான் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் கேட்கப் போகிறார், ஒரு வார்த்தை போதும்.
என் எல்லையை பெரிதாக்கி இருக்கிறார், அது போதும். ஆண்டவர் என்னோடு, அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, அது போதும். ஆண்டவரே, தீங்கு என்னை தொடராதபடி என்னை ஆசீர்வதியும். அந்த விசுவாசத்தோடு இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.